தான் படிக்கலைன்னா கூட தன்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே கண்டிப்பா படிக்கணும், முக்கியமா பெண் குழந்தைகள் படிச்சே ஆகணும் அப்படின்னும், படிச்சுட்டு ஒரு நல்ல பதவிக்கு போயிட்டு மக்களை, அதுவும் கஷ்டப்படக்கூடிய மக்களை அவங்களுடைய வாழ்வாதாரத்தை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு தேவையானதை பண்ணி கொடுக்கணும் அப்படின்ற நோக்கத்தோடையும், பெண் குழந்தைகள் கண்டிப்பா படிக்கணும், பெண்களுக்கு கல்வி முக்கியம் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட ஒரு ஆட்டோ டிரைவர் ஒரு அசத்தலான செயலை பண்ணியிருக்காரு. என்ன அப்படின்றத நம்ம இந்த ஒரு வீடியோல டீட்டெயிலா பார்க்கலாம். மதுரை கல்லுப்பட்டியிலிருந்து கொஞ்ச தூரத்துல ஒரு மலை கிராமம் இருக்கு. அந்த இடத்துல இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகள் அவங்க பள்ளிக்கு சென்று வர ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காங்க. காரணம், அந்த இடத்துல சரியான பாதை கிடையாது. 1 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் வந்த பிறகு அங்கிருந்து கிட்டத்தட்ட அவங்க பள்ளிக்கு 10 கிலோமீட்டர் நடந்து செல்ல வேண்டிய ஒரு சிச்சுவேஷனும் இருந்திருக்கு. இந்த ஒரு நேரத்தில் இதை புரிஞ்சுக்கிட்ட ஆட்டோ டிரைவர் ஒருத்தர் அவருடைய சொந்த செலவுல இந்த பெண் பிள்ளைகளை தொடர்ந்து ஸ்கூலுக்கு கூட்டிட்டு வந்திருக்காரு. ஸோ இவரை பார்த்து பலரும் வந்து பாராட்டிக்கிட்டும் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவருடைய இந்த ஒரு செயலை பார்த்து இவருக்கு பதவி தான் இல்லையே தவிர இவருக்கு அரசாங்கத்துக்கிட்ட என்ன அதிகாரம் இருக்கோ அது எல்லாமே இவர்கிட்ட இருக்கு அப்படின்னும், இதை பார்க்கக்கூடிய பலரும் பார்த்தீங்கன்னா, அப்படி அம்பேத்கர் அவர்கள் எப்படி கல்வியை வளர்க்கணும்னு ஒரு பக்கம் கஷ்டப்பட்டாரோ, காமராஜர் அவர்கள் எப்படி ஒரு சின்ன பிள்ளைகளுடைய பசியை போக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்தையும் புரிஞ்சுக்கிட்டு கஷ்டப்பட்டாரோ, அந்த ஈக்குவல் நாங்க இவரை பார்க்கிறோம் அப்படின்னும், அதாவது இதை பார்க்கக்கூடிய நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, அம்பேத்கர் அவர்கள் எப்படி ஒரு பெண் பிள்ளைகளுக்கு ஒரு கல்வி கிடைக்கணும், அனைவருக்கும் சமமான கல்வி கிடைக்கணும் அப்படின்றதுக்காக போராடினாரோ, அதே போல காமராஜர் அவர்கள் சின்ன சின்ன விஷயங்கள், சின்ன பசங்களுக்கு தேவையான நிறைய விஷயங்களை அவர் தொடர்ந்து மக்களுக்காக செய்திருக்காரு. அதே போலதான் இந்த ஒரு ஆட்டோ டிரைவரையும் நாங்க பார்க்கிறோம். அவர்கிட்ட பதவி தான் இல்ல, அதிகாரம் இல்லையே தவிர அவர்கிட்ட நல்ல மனசு இருக்கு. இது இருந்தாலே போதும், கண்டிப்பா கல்வியை யாராலையும் அசைச்சிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு வீடியோவை பார்த்து பலரும் ஷேர் பண்ணிக்கிட்டும் இருக்காங்க. இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களையும், இந்த ஆட்டோ டிரைவருடைய செயல் குறித்து உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நம்ம சேனலையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க.